சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க, இந்த ஊர்ல ஒருத்தரும் ஆம்பளைகளே இல்லையா, சண்டை போடுறதுக்கு ஒருத்தருமே வரல அப்படிங்கிற மாதிரி சத்தம் பயங்கரமா போட்டுட்டு இருக்காங்க. இதோ வரான் பாரு என் தம்பி அப்படின்னு சொல்றாரு. ஆனந்த் கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா ஜேசிபில வந்து செம்ம கத்தா அப்படியே அங்கிருந்து ஜேசிபி மேல இருந்து குதிச்சு வந்து நிக்கிறாரு. கையிலே ஒரு கம்பும் வச்சிருக்காரு. கார்த்திக் வந்து அப்படியே அந்த சண்டை நடக்கும்ல அந்த இடத்துல வந்து நிக்கிறாரு. இது யாடா புதுசா இருக்குது அப்படின்னு ராஜா சொல்றாரு. அந்த மருமகன் சொல்றாரு, ஆமா மாமா, என்ன புதுசா இருக்கான், பார்க்க வேற ஸ்மார்ட்டா இருக்கிறான். டே, ஆட்டத்தை பார்க்கலாம் வாடா, ஒருத்தருமே விளையாட வரலன்னு சொல்றப்ப இவன் ஆட வந்திருக்கலாம் மாப்ள, பார்க்கலாம் வா அப்படின்னு ராஜா சொல்றாரு. இவங்க வந்ததை பார்த்துட்டு அப்பதான் சாமுண்டேஸ்வரிக்கு ஒரே சந்தோஷம். அப்படியே அப்பதான் நிம்மதியா உட்காடுறாங்க. ஒரு ஆள் வந்து மாலை கொண்டு வந்து போடுறாரு கார்த்திக்கு. அப்ப ஆனந்த் சொல்றாரு, இவன் வந்து நிக்கிறது தான் பெரிய விஷயம், ஆனா இவன் வந்து நின்னுட்டான்னா ஜெயிக்கிறது சின்ன விஷயம். இதை பார்த்துட்டு சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க, அடேங்கப்பா பேச்செல்லாம் பெருசா இருக்குது. ஆமாங்க, பேச்செல்லாம் என்னோடது, செய்கை எல்லாமே அவனோடது அப்படிங்கிறாரு ஆனந்த். ஓப்பா அப்படின்ட்டு இருக்காங்க சாமுண்டேஸ்வரி. ஓவரா ஆனந்தம் பேசிட்டு இருக்காரு. எங்க தம்பி இறங்கிட்டான்ல, இனி பாருங்க எல்லாமே வெற்றிதான் அப்படின்னு சொல்லி அருண் சொல்றாரு. மாலையை கொண்டு போய் கழட்டி கொடுத்துட்டு, டே, மத்தவங்க செய்யறாங்களோ இல்லடா, நீங்க 2 பேரும் என்ன நல்லா செய்யறீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போய் சண்டைக்கு போய் நிக்கிறாரு கார்த்திக். அப்ப அந்த ஆப்போசிட்ல ஒருத்தர் இருப்பாரு பாத்தீங்களா, அந்த வில்ல, அவர் சொல்றாரு, என்னடா நம்ம ஆளு இருக்கிறான், வேற ஒருத்தன் வந்திருக்கானேன்னு பாக்குறேன். ஆமாண்ணே, பாக்குறதுக்கே செம்ம கத்தா இருக்கிறான். டேய், நம்மளால அதை விடுடா, நம்ம தானே அந்த தடவை ஜெயிப்போம் அப்படின்னு சொல்றாரு. வேணும்னாலும் பாருடா, இந்த சாமுண்டேஸ்வரி மண்ணை கவ்வதான் போறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா சண்டை ஆரம்பிச்சிருது. பயங்கர செம்மையா சண்டை போட்டுட்டு இருக்காரு. ராஜாவும் அவங்க மாப்பிள்ளையும் சொல்லிட்டு இருக்காங்க, சபாஸ் சபாஸ் மாமா, செம்மையா சீறி அடிக்கிறான் மாமா, பாரு இவன் தான் ஜெயிப்பான். ஏமாமா, இவனும் போய் அத்தை பக்கம் ஜெயித்துட்டான்னா அப்புறம் நம்ம கதி என்ன ஆகுறது? சரி, என்ன மாப்பிள்ள ஆகும் அதை சொல்லு அப்படிங்கிறாரு ராஜா. நம்ம சோப்பலாங்கே இருக்கிற நம்ம சொங்கி ஆயிருவோம் மாமா. அப்படியா, சரி சரி, இப்படி சண்டையை பார்க்கலாம் மாப்பிள்ள அப்படின்னு சண்டையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்ததே ரேவதி காமிக்கிறாங்க. சாமுண்டேஸ்வரிக்கு ஆதரவா ஒருத்தர் சிலம்பாட்டம் ஆடுறேன்னு சொன்னார்ல, அந்த ஆளை வந்து அடைச்சு வச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தா ரேவதி தான் அடைச்சு வச்சிருக்காங்க. அப்ப அவர் சொல்றாரு, அம்மா நீங்க இப்படி விடாம இருக்கிறது தப்புமா, அங்க ஆட்டம் ஆரம்பிச்சிருப்பாங்கம்மா, நான் மட்டும் போகலன்னு தெரிஞ்சா அம்மாக்கு எவ்வளவு கோவம் வரும் தெரியுமா, அவங்க தான் நான் கேட்கறப்பெல்லாம் காசு கொடுத்து எனக்கு குடும்பத்துக்கு உதவியா இருக்காங்கம்மா. இங்க பாருங்க அண்ணன், உங்களுக்கு புரியுதா அண்ணன், நீங்க போய் இப்ப சண்டை போட்டீங்கன்னா இந்த 25 வருஷமா இருக்கிற பிரச்சனை இன்னமும் அதிகமாயிட்டே போகும் அண்ணா, அதனாலதான் நான் சொல்றேன், வேண்டாம் அண்ணன், இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க சிலம்பாட்டத்துக்கு போட்டிக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு இந்த விழாவை நல்லபடியா கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்கண்ணா, அதுக்கு தானே நான் சொல்றேன் ப்ளீஸ் அண்ணா அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா, காசு தானே உனக்கு வேணும், நான் தர விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ரேவதியோட ஃப்ரெண்டு வர்றாங்க. ரேவதி ரேவதி அப்படின்னு கூப்பிட்டு வர்றாங்க. என்னாச்சு, நீ இந்த ஆளை இங்க புடிச்சு வச்சிருக்கிற, அங்க சண்டை நடந்துட்டு இருக்குதுடி, இன்னும் சிவனண்டி ஆளோட கூட வேற ஒருத்தர் சண்டை போடுறானா அப்படின்னு கேக்குறாரு. அந்த போட்டிக்கு போற ஆள் இருக்காருல, அவரு கேக்குறாரு. ஆமா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப என்னடி ரேவதி பண்ண போறா, என்னடி சொல்ற, போட்டிக்கு யார்டி அது வந்திருக்கிறது, தெரியல ரேவதி, நம்ம ஊருக்கே புதுசா இருக்கிறாரு, பயங்கரமா சண்டை போடுறாரு, அது எல்லாத்த விட செம்ம ஸ்மார்ட்டா இருக்காரு, நீ வந்து பாரு அப்படின்னு சொல்றாங்க. யார் அது அப்படின்னு சொல்லி செம்ம கோவத்துல வர்றாங்க. ரேவதி வந்து பார்த்தா கார்த்திக் சண்டை போட்டுட்டு இருக்காரு. கடைசியில சண்டையிலையும் ஜெயிச்சிடுறாரு கார்த்திக். சிவனாண்டி கூட ஒருத்தர் இருப்பாரு. அவர் சொல்றாரு, அண்ணா என்ன அண்ணா, இவன் யாருன்னே தெரியல, நம்மால போட்டு இப்படி விழுன்னு விழுக்கிறான், அத்தாண்டா எனக்கும் தெரியல அப்படின்னு சிவனாண்டி சொல்லிட்டு இருக்காரு. கடைசியில பாத்தீங்கன்னா கார்த்திக் ஜெயிச்சிடறாரு. ஜெயிச்சோட இப்போ என்னோட 25 வருஷ கனவு வேஸ்டா போச்சு, வாங்கடா போலாம் அப்படின்னு சொல்லி சிவனாண்டி போகும்போதே எழுந்திரிச்சு நின்று கை தட்டிக்கிட்டு இருந்த சாமுண்டேஸ்வரி சிவனாண்டிய கூப்பிடுறாங்க. என்ன சிவனாண்டி இப்பயும் போற, நீ எப்பயுமே நம்பர் 2 தான், நம்பர் 1 வாழ்நாள்ல ஆகவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்றாங்க, எனக்கு ஆள் பலமும் இருக்கு, அந்த கடவுள் பலமும் இருக்குது, பாத்தியா தக்க சமயத்துல கரெக்டான ஒரு ஆளை கொண்டு வந்து விட்டு என்ன ஜெயிக்க வச்சிருச்சு பாரு அப்படின்னு சொல்றாங்க சாமுண்டேஸ்வரி. இதெல்லாம் பார்த்துட்டு கடுப்புல அங்க இருந்து போயிடுறாரு சிவனாண்டி. ராஜா கிட்ட மாப்பிள்ள சொல்றாரு, மாமா என்னதான் நீங்க சொன்னீங்கன்னாலும் அத்திக்குன்னு சில அடிமைகள் இருக்குது, நம்ம 2 பேரும் அடிமைகளா இருந்தாலும் நீ வந்தவன் பாருங்க ஜெயிச்சுட்டான் பாருங்க அப்படின்னு சொன்னோடனே, மாப்பிள்ள நம்ம 2 பேரும் தான் பெர்மனன்ட்
அடிமைகள் அவன்லாம் சூத்துக்கு செத்தவன், அப்போ வருவான், நகைக்கு ஆசைப்பட்டு வந்திருக்கிறான், சண்டை போட்டுட்டு அந்த 5 பவுன் வாங்கிட்டு போயிடுவான், விடு விடு அப்படின்னு சொல்றாரு ராஜா. அதுக்கப்புறம் அவங்க அண்ணா 2 பேர்த்திட்ட போறாரு கார்த்திக். டேய் நல்லா செஞ்சீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மைக்ல கூப்பிடுறாங்க, போட்டியில ஜெயிச்சர் வந்து பரிசை வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்றாங்க. அருண் சொல்றாரு போடா டேய் போ போ அப்படிங்கிறாரு. கார்த்திக்கும் போறாங்க. அப்ப வந்து ராஜாவும் மாப்பிள்ளை 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. மாமா, இந்த 5 பவுனை நானும் கூட வாங்கலாம்னு நினைச்சேன். நம்ம வீட்டு போகணுமாமா, அத்தையோட செயின். நானும் இந்த போட்டியில போயிருந்தேன்னு வச்சுக்க. மாப்பிள்ளை போட்டிக்கு போவீங்க, உங்க அத்தை தோத்து போய் வீட்டுக்கு போவா, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கட்டுப்பட போவீங்க. நீங்க என்ன மாமா பண்ணிட்டு இருப்பீங்க? அப்ப சர்பத்தை குடிச்சிட்டு இருப்பீங்க. மாப்பிள்ளை கரெக்டா சொல்லிட்டு மாப்பிள்ளை, என் மாமன்டா, என் மாப்பிள்ளடா அப்படின்னு சொல்லி 2 பேரும் தோல் தட்டிக்கிறாங்க. அடுத்ததே பரிசு வாங்க கூப்பிடுறாங்க. ஸ்டேஜுக்கு போன கார்த்திக் பாத்தீங்கன்னா அந்த 5 பவுன் தங்க செயின் இருக்குல்ல அதை கொடுக்குறாங்க. ஆனா கார்த்திக் வேண்டான்னு சொல்றாங்க. அதை பார்த்துட்டு சாமுண்டேஸ்வரி தங்கச்சி சொல்றாங்க, என்ன 5 பவுன் கொடுக்குறா வேண்டான்னு சொல்றீங்க, அதுவும் அக்கா கொடுக்கறது? இல்லைங்க எனக்கு வேண்டாங்க அப்படிங்கிறாங்க. எல்லாரும் கம்பல் பண்றாங்க, செயினை வாங்கிக்கங்கன்னு சொல்லி வேற வழி இல்லாம கார்த்திக்கும் வாங்குறாரு. ஆனா வாங்கின கையோடவே என்ன பண்றாருன்னா சரசரன்னு சுத்தி விடுறாரு அந்த செயினை. இந்த சண்டையை பார்க்க வந்தாங்க பாத்தீங்களா, ரேவதி கரெக்டா அந்த செயின் அவங்க கழுத்துல போய் விழுகுது. சாமுண்டேஸ்வரி கேக்குறாங்க, செயினுக்கு கலந்துக்கலைன்னா நீ எதுக்காக இந்த போட்டியில கலந்துக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. இந்த செயினுக்காகலாம் நான் ஒன்னும் போட்டியில கலந்துக்கல, இந்த ஊர்ல ஆம்பளையே இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க, அதனாலதான் நான் சண்டை போட வந்தேன், மத்தபடி இதுக்கெல்லாம் எனக்கு ஆசையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்லுன்னு அசால்ட்டா போறாரு. யாடா இவன் அப்படிங்கிற மாதிரி சாமுண்டேஸ்வரி அவங்க தங்கச்சியும் பார்த்துட்டு இருக்காங்க. ராஜா சொல்றாரு, என்ன மாப்பிள்ள செயினவே வேண்டான்ட்டா அப்படின்ட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ராஜாவோட மருமகன் சொல்றாரு, என்ன மாமா இது, இங்க என்ன சுயவரமா நடக்குது? அவன் தூக்கி போட்ட செயின் நேரா போய் ரேவதி கழுத்துல விழுகுது. ஐயோ மாப்பிள்ள, இதெல்லாம் எதிர்ச்சி நடந்தது இல்ல மாமா, இவட நம்ம தப்பு கணக்கு போட்டோம் மாமா. அத்தையவே ஒருத்தன் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றான்னா அவனுக்கு செம்ம தில் இருக்கும் மாமா அப்படின்னு சொல்றாரு ராஜாவோட மாப்பிள்ள. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ராஜா சொல்றாரு, உங்களுக்கு சர்பத்து வேணுமா வேண்டாமா? புடிச்சேங்க பாரு பாயிண்ட, என் மாமாடா, ஆமாடா சர்பத்துடா, வாங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கழுத்துல விழுந்த செயினை ரேவதி கழட்டாங்க. சாமுண்டேஸ்வரி தங்கச்சி சொல்றாங்க, அக்கா நீ கொடுத்த செயினை வாங்காம தூக்கி வீசி எரிஞ்சிட்டு போறான் பாருங்க, அதுவும் ரேவதி கழுத்துல போய் விழுந்திருக்கு. இவனை இப்படியே விட்டா சரியாகாதுக்கா, ஒன்னவே ஏத்துக்குவான். இப்பவே சொல்லு, ஆளுங்களை விட்டு அவனை ஒரு வழி பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் கண்டுக்காம செம்ம கோபத்துல இருக்காங்க சாமுண்டேஸ்வரி. அடுத்ததே கார்த்திக், ஆனந்த், அருண் 3 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. நடுவில் வந்து குறுக்கால நின்று கையை நீட்டி போகாதீங்க அப்படின்னு சொல்றாங்க ரேவதி. அருண் கேக்குறாரு, இப்ப எதுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க அப்படிங்கும் போதே, இவளுக்கு கேள்வி கேட்டா பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க ரேவதியோட ஃப்ரெண்டு. அதுக்கு அருண் சொல்றாரு, இவனுக்கு கேள்வியே பிடிக்காது அப்படிங்கிறாங்க. எனவே அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் இருடி அப்படின்னு சொல்லிட்டு, யோ என்ன தைரியம் உனக்கு, நான் இந்த சண்டையே நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டி போடுற ஆளை புடிச்சு வச்சிருந்தா நீ என்ன சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வந்திருக்க, எனக்கு புரியல அப்படிங்கிறாரு கார்த்திக். இங்க பாருங்க, இந்த சண்டை நடக்க கூடாதுன்னு தான் நான் தடுத்ததுக்காக தான் எவ்வளவோ பிளான் பண்ணி அவனை புடிச்சு வச்சிருந்தா, நீ வந்து முந்திரி கொட்டியாட்டா ஜெயிச்சுட்டு வந்திருக்கிற, எல்லாமே சொதப்பிட்டியா அப்படிங்கிறாங்க. இங்க பாரு, நீ யாரு என்ன ஏதுன்னே தெரியாது எனக்கு, நீ வந்து இப்போ வந்து பேசிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி திட்டாரு கார்த்திக். ஓ அட்டேங்கப்பா, நீ பெரிய பிஸ்தாவா? இங்க பாரு, நான் பிஸ்தாவா பாதாமான்லாம் எனக்கு தெரியாது, ஆனா இந்த முந்திரி கொட்டை மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத அப்படின்னு சொல்றாரு கார்த்திக். என்ன உளர்ற அப்படின்னு சொல்றாங்க ரேவதி. இல்ல, சம்பந்தமே இல்லாத ஆளுகிட்ட சம்பந்தமே இல்லாத உன்னை பேசிட்டு இருக்கிறியே, எனக்கு என்னமோ உனக்கு நட்டு கலண்டுச்சுன்னு தான் நினைக்கிறேன். நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணியே தெரியாது, ஊரை விட்டு சாயந்தரத்துக்குள்ள கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க ரேவதி. அதுக்கு கெக்கப்புக்கேன்னு அருணும் ஆனந்து சிரிக்கிறாங்க. இவங்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்றாரு ஆனந்த். என்ன கெட்ட பழக்கம்னா குடிப்பாரா அப்படின்னு ரேவதியோட ஃப்ரெண்டு கேக்குறாங்க. குடிக்கிறது தப்பா அப்படின்னு கேக்குறாரு ஆனந்த். எங்க ஊர்ல குடிக்கிறதுலாம் தப்பு தான் அப்படின்னு சொல்றாரு ரேவதியோட ஃப்ரெண்டு. என் தம்பிக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, நீ சொல்ற கெட்ட பழக்கம் இல்ல, இது வேற அப்படிங்கிறாரு ஆனந்த். அது என்ன அப்படின்னு ரேவதி கேக்குறாங்க. இவனுக்கு ஒரு விஷயம் இருக்கு, ஒரு விஷயத்த செய்யன்னு சொன்னா செய்ய மாட்டான், அதே செய்யாதேன்னு சொன்னா செய்வான். ஓ அப்படி ஒரு வியாதியா அப்படிங்கிறாங்க ரேவதி. ஆமாங்க, நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்றாங்க ரேவதி. அதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ரேவதி. இருங்க வர்றேன் அப்படின்னு சொல்லி கொசுன்னு அருண் போய் காதுல சொல்லிட்டு இருக்காரு ரேவதி காதுல. ஆஹா என்ன பேசுறான்னு தெரியல, என்ன சொல்றான்னு கேட்போம் அப்படின்னு கார்த்திக் ஆனந்த் 2 பேரும் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. அவர் என்ன கொசுன்னு சொல்லிட்டு இருக்காருன்னா,
அதோ அங்க இருக்குல்ல பாட்டிலு, அத அவன அடிக்காதீங்கன்னு சொல்லுங்க. அவன் பாருங்க இப்ப என்ன பண்றான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறாரு. அப்ப ரேவதி சொல்றாங்க, "அதோ அங்க இருக்கு பாரு பாட்டில். அந்த பாட்டில மட்டும் ஏதாச்சும் பண்ணேன்னு வச்சுக்கோ நான் கடுப்பாயிருவேன்" அப்படின்னு சொல்றாங்க. "எந்த பாட்டில்?" அப்படின்னு கார்த்திக் கேட்கிறாரு. "அந்த ரெட் கலர் பாட்டிலா இல்ல ஆரஞ்சா?" "ரெட் பாட்டில்" அப்படின்னு சொல்றாங்க. ரேவதி, "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு கீழ இருக்கிற கல்ல அப்படி காலையில தூக்கி அப்படி கேட்ச் புடிச்சு அந்த பாட்டில போட்டு உடைக்கிறாரு. கார்த்திக் அந்த கல்ல விட்டு எரிஞ்சு உடைக்கிறாரு. அத பார்த்துட்டு கடுப்பாயிட்டு நின்னுட்டு இருக்காங்க. சுத்தம் போ அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்காங்க. ரேவதி இதோட இந்த எபிசோட் முடியுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! சாமுண்டீஸ்வரர் வச்ச போட்டியில கார்த்திக் கலந்துக்கிறாரு, ஜெயிக்கிறாரு. அதுல கிடைச்ச செயின அப்படியே தூக்கி வீசி எறியும்போது, நேரா போய் அது ரேவதி கழுத்துல விழுகுது. இந்த வீடியோல இத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை ஹிட் பண்ணிருங்க. லைக்கையும் தட்டி விட்டுருங்க.